இயேசுவோடு கூட பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்தா அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனாலதான் என்னை நிந்தித்து பரிகாசம் பண்ணி எத்தனை பேர் என்னென்ன காரியம் பேசினாலும் நான் துக்கப்படுவதில் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்த ஆண்டவரை துதிப்பேன். உங்க வாழ்க்கையில இந்த நிந்தை, பாடு, உபத்திரம் இயேசுவின் நாமத்து நிமித்தம் வந்தா நீங்க சந்தோஷப்படுங்க, துக்கப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. இயேசு ஆக நம்ம நிந்தைகளை சகிப்பதற்கு மாத்திரம் அல்ல, மறிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. பவுலாதான் சொல்றாருல்ல, நான் அவருக்காக பாடுபடுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இயேசுவை பின்பற்றணும். அப்ப இயேசுவோடு கூட பாட அனுபவிப்பது பெரிய சந்தோஷம். ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிழ்ச்சி உள்ளத்துல வரும். ஒரு நாள் நீங்கள் மரணத்தை சந்தித்து இயேசுவிடத்துல போகும்போது பரலோகத்துல கனப்படுத்தப்படுவீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை?